வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா என்னத்துக்காக வருது நான் மறுபடியும் இன்றைக்கும் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். அந்த ஃபால்ஸ் எப்படி போகிறதுனே வழி தெரில. பயங்கரமாக வலிக்குது. நான் நிற்கிற இடம்லாம் ரூட் எப்படி கட்டுதுன்ட்டு. கலர் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது, ஆனால் வண்டி போகாது. இப்போ வந்து லெமோர் பீச்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பெருஞ்சிலம்பு போகிறோம். அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. பெருஞ்சிலம்பு போயிட்டு அங்கேருந்து அருவிக்கரை போயிட்டு அதுக்கப்புறம் மாத்துவ தொட்டிப்பாலம். நம்ம வந்து ஹில்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமே. நான் கூட ஓகே செக் டேம்னு ஒன்று கீழே தான் இருக்கிற ஏதோ ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரூட்டு ஒன்றுப்பா வேறு லெவல். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ரூட்டே வந்து ஃபுல்லாக ஹில்ஸு தான். Start the music. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருஞ்சிலம்பு வாட்டர் ஃபால்ஸு போனோம்னா ரூட் எப்படி கட்டுதுன்ட்டு. Google Map போய் சொல்லாத ஆண்டி. ஆனால் இதுவுமே சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க. ஆனால் தண்ணியோட கலர் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது. இங்கே பாருங்க, பயங்கரமாக வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸ் வந்து மேலே இருக்குதுன்னு போட்டிருக்கு. இங்கேருந்து இன்னொரு 1.8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ அங்கேயும் போகலாம். அங்கேயும் போய் நான் காட்டுறேன். பயங்கரமாக வலிக்குது. நான் நிற்கிற இடம்லாம் மேலேருந்து வர தண்ணி தான் இது. அப்படியே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மேட்ரு என்னென்னா ஆட்களே கிடையாது, க்ரௌடே இல்லைல்ல, அதனால் இன்னும் சூப்பரான ஒரு வைப்பு கொடுக்குது இது. அப்படியே சறுக்கி விளாடலாம் போல இருக்கு. நான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே இருக்க மீனை காட்டுற மாதிரி. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு
அதுவும் அங்கே தண்ணி ஊற்றுறது தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே செக் டேம் போனோம். வண்டி இங்கே இப்போ அந்த பக்கமாக ஃபால்ஸுக்கு போகணுன்னு பார்த்தோம்னா வண்டி இங்கே விட்டுட்டு இப்படி நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர், ஒரு 750 மீட்டர்ஸ் வந்து நடந்து தான் போக முடியும். இங்கே வந்து ஒத்தையடி பாதை தான் இது. பட்டு மேப்பில் வந்து வண்டி கொண்டு போக முடியும்னு போட்டிருக்கு. ஆனால் வண்டி போகாது. ஏன்னா நம்ம வண்டி போகாது. இல்லை, நம்ம வண்டியுமே போவோம். நான் எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கேருந்து அது தெரிஞ்சு பாருங்கள், ஃபால்ஸ் ஊற்றுறது. அப்பா சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே ரப்பர் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையே மொத்தமாக ரப்பர் தோட்டம் தான் போல் இருக்குது. ஸோ ஃபுல்லாக இந்த பக்கம் ரப்பர் தோட்டம், இந்த பக்கம் வாழை தோட்டம். மேலே அங்கேருந்து தண்ணி கொட்டுறது எனக்கு நல்லா தெரியுது. கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல. ஸோ இன்னும் ஒரு 700 மீட்டர்ஸ் போகணும், ஃபால்ஸுக்கு நடக்கணும். அப்படின்னு போட்டிருக்கு. ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குதான்ட்டு, அது ஃபால்ஸா இல்லை என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் இந்த பக்கம் தான் வழி போட்டிருக்கு. அவங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது? ஏதோ ஒத்தையடி பாதையில் நான் மட்டும் போயிட்டுருக்கிறேன். மேப் ஆனால் காட்டுது, பார்க்கலாம். இதில் வேறு வண்டியை வேறு கொண்டு வர முடியும்னு மேப்பில் போட்டுருந்துச்சு. வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா என்னத்துக்காக வருது நான். இப்போ பாருங்க, இது 2 தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பாதை. அடிக்கடி டிராக்டர் மட்டும் வந்து போகும்னு நினைக்கிறேன். சூப்பர், வழுக்குது. இன்னும் வேறு 300 மீட்டர்ஸ் காட்டுது. அந்த 300 மீட்டர்ஸ் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கணும். நம்ம வந்த வழி ஃப்ளாப் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திருப்பி வண்டி விட்ட இடத்துக்கே போய்கிட்டு இருக்கேன் நான். அந்த ஃபால்ஸுக்கு எப்படி போகிறதுனே வழி தெரில. யாருன்னா லோக்கல் பர்சன்ஸ்கிட்ட கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான். 3/4 கிலோமீட்டர் நடந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த 1/2 கிலோமீட்டரில் வந்து எப்பா சோழி முடிஞ்சு. ஃபால்ஸை கண்டுபிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேமராவோட லென்ஸில் ஸ்க்ராட்ச் ஆனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்க்ராட்சாக விழுந்திருக்கு அதில். சின்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னால் பெருஞ்செலும்பு ஃபால்ஸை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் செக் டேம்க்கே வந்து குளிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் இன்றைக்கும் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். இவருக்கு இதான் வேலை. அது இல்லாமல் ஹெல்மெட்டையும் கீழே போட்டுட்டேன். ஹெல்மெட்டில் இருந்த இன்ஸ்டா 360ல் ஸ்க்ராட்ச் விழுந்து போச்சு. கரெக்டாக லென்ஸ்லேயே வேறு அதுவும். அதனால் எனக்கு மூடே ஸ்பாயில் ஆகி போச்சு. இப்போ அதனால் சரி பெரிஞ்சு நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அருவிக்கரைக்கு போயிட்டுருக்கேன் நான். அருவிக்கரை போயிட்டு மாத்தூர் தொட்டி பாலம் இருக்குதுல்ல, அதை போய் பார்க்கலாம் நம்ம.